அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிஸ்டம் அப்படின்னு என்ன பார்க்க போறோம். இப்ப எங்கேயோ வந்து நம்ம தெர்மோடைனமிக் நம்ம ஆசைப்படுறோம். நம்ம என்ன ஆசைப்படுறோம் அப்படின்னா நம்ம ஆசைப்பட்டது என்னன்னா தெர்மோடைனமிக் ஸ்டடி. நான் படிக்க போறேன் அத்தா, நான் படிக்க போறேன் அப்படின்னு நம்ம கிளம்பி வந்தோம்னா என்ன படிக்க போற? நான் வந்து தெர்மோடைனமிக் ஸ்டடி பண்ண போறேன். அப்பா எவ்வளவு பெரிய புள்ள என்னென்னமோ பேசுதே, தெர்மோடைனமிக் ஸ்டடி பண்ண போதே அப்படின்னா தெர்மோடைனமிக் ஸ்டடினா என்ன, எங்க பண்ண போற அப்படின்னா ஒரு கன்ஃபைன்டு ரீஜன், ஒரு கன்ஃபைன்டு ரீஜன் இன் ஸ்பேஸ், ஒரு கன்ஃபைன்டு ரீஜன் இன் ஸ்பேஸ். அதான் நம்ம என்ன சொல்லுவோம், சிஸ்டம் சொல்லுவோம். சிஸ்டம்னா என்னன்னா நம்ம எங்க போய் படிக்க போறோமோ கன்ஃபைன்டு ரீஜன் இன் ஸ்பேஸ் வேர் தெர்மோடைனமிக் ஸ்டடிஸ் ஹேஸ் டு பி டன். அதான் வந்து சிஸ்டம். சிஸ்டம்னா என்னன்னா நம்ம எங்க வந்து இப்ப எதை பத்தி எந்த இடத்துல தெர்மோடைனமிக் ஸ்டடி பண்ண போறோமோ அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு பேர் தான் ரீஜன் இன் ஸ்பேஸ். அதுதான் வந்து இல்ல குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் இருக்கு, குவான்டிட்டி ஆஃப் மேட்டர், குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் அதுவும் வந்து சிஸ்டம் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ குவான்டிட்டி ஆஃப் மேட்டர்னாலும் கன்ஃபைன் ரீஜன் ஸ்பேஸ்னாலும் வந்து சிஸ்டம் சொல்லுவாங்க. இப்போ எனிதிங் அவுட் சைட் த சிஸ்டம், இப்போ நம்ம இந்த சிஸ்டத்தில் அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடந்தனால பக்கத்தில் இருக்கிற இடமும் பாதிக்கப்படும். எது வரைக்கும் பாதிப்பு உண்டாகும்? ஸோ இங்கே எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் இங்கேருந்து போகுது, எனர்ஜி உள்ள போகுது வெளியே வருது. சரியா? எனர்ஜி உள்ள போகுது வெளியே வருது. எனர்ஜி உள்ள போயிட்டு வெளியே வரும்போது எங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுதோ, பாதிப்பு எங்க ஏற்படுதோ அதுக்கு பேரு சரௌண்டிங். எனிதிங் அவுட் சைட் த சிஸ்டம் டியூ டு த எனர்ஜி இன்ட்ராக்ஷன் which may be affected, அதான் வந்து சரௌண்டிங். ஒன்று அவுட் சைடு சிஸ்டமா இருக்கணும், அது பாதிப்புக்குள்ளாகணும் டியூ டு த எனர்ஜி இன்ட்ராக்ஷன். இங்க நடக்கிறதுக்கு பேர் என்னன்னா எனர்ஜி இன்ட்ராக்ஷன். வந்து எனர்ஜி வந்து உள்ள வருது வெளியே போகுது, எனர்ஜி இன்ட்ராக்ஷன். எனர்ஜி உள்ள வர்றது வெளியே போறதுக்கு பேர் என்ன? எனர்ஜி இன்ட்ராக்ஷன். நடக்கிறது உள்ள வர்றது வெளியே போறது எனர்ஜி இன்ட்ராக்ஷன். அப்ப இது புரிஞ்சிச்சு. அப்புறம் இன்னொன்று வந்து a line which may be real or imaginary, a line which separate system and surroundings, அது பேரு பவுண்டரி சொல்லுவாங்க. இந்த லைனுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்றாங்க, இந்த லைனுக்கு பேரு பவுண்டரி அப்படின்றாங்க. ஸோ பவுண்டரி வந்து ரியலாகவும் இருக்கலாம் இமேஜினியராகவும் இருக்கலாம். பவுண்டரி வந்து ரியலாகவும் இருக்கலாம் இமேஜினியராக இருக்கலாம். இப்போ சிஸ்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சிஸ்டம்னா வந்து கன்ஃபைன்ட் ரீஜன் இன் ஸ்பேஸ் சொல்லலாம், இல்லை குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் வேர் தெர்மோடைனமிக் ஸ்டடி ஹேஸ் டு பி கேரி அவுட் இன்வால்வ் அப்படின்னா அது சிஸ்டம். எனி ரீஜன் விச் இஸ் outside the system, any region which is outside the system where some effect may be observed due to the energy interaction take place in the system. சரியா? சிஸ்டத்துல நடக்கிறதுனால பாதிப்பு எங்க உண்டாகுது? சரௌண்டிங்ல உண்டாகுது. ஸோ அந்த சரௌண்டிங்ல உண்டாகிற பாதிப்பு தான் வந்து நம்ம வந்து அதான் சரௌண்டிங் சொல்றோம். ஸோ ஒரு லைன் வந்து சிஸ்டத்தையும் சரௌண்டிங் பிரிக்குது, பவுண்டரி. அது பேர் தான் பவுண்டரி சொல்றாங்க. பவுண்டரி வந்து ரியலாகவும் இருக்கலாம் இமேஜினியராகவும் இருக்கலாம் ஃபிக்ஸ்டாகவும் இருக்கலாம் இல்லை வேரியபிளாகவும் இருக்கலாம். சரியா? ஃபிக்ஸ்டு பவுண்டரியாகவும் இருக்கலாம் வேரியபிள் பவுண்டரியாகவும் இருக்கலாம், மாறிக்கிட்டே கூட இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தெர்மோடைனமிக்ல முக்கியமாக சிஸ்டம், சரௌண்டிங், பவுண்டரின்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னா சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா அப்படின்ற மாதிரி சிஸ்டமும் சரௌண்டிங்கும் சேர்ந்தா யூனிவர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. சிஸ்டமும் சரௌண்டிங்கும் சேர்ந்திருந்தா அது பேர் தான் யூனிவர்ஸ். சிஸ்டமும் சரௌண்டிங்கும் சேர்ந்ததுக்கு பேரு அதுதான் வந்து யூனிவர்ஸ். அப்படின்னு சிஸ்டமும் சரௌண்டிங்கும் சேர்த்து பார்த்தோம்னா யூனிவர்ஸ். ஸோ இன்னைக்கே ஒரு 4 விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். சிஸ்டம்னா என்ன தெரிஞ்சு, சரௌண்டிங் என்ன தெரிஞ்சு, பவுண்டரி என்ன தெரிஞ்சு, யூனிவர்ஸ் என்ன தெரிஞ்சு. தேங்க்யூ சாம்பியன்ஸ்.